ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம எக்ஸசைஸ் 2.1 ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ண போறோம். Example 2.1. We have 34 cakes. Each box can hold 5 cakes only. How many boxes we need to pack and how many cakes are unpacked? அதாவது இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா டோட்டலா 34 கேக்ஸ் இருக்கு. இந்த 34 கேக்ஸையும் பாக்ஸ்ல பேக் பண்ணணும். அப்படி பேக் பண்ணும் போது ஒவ்வொரு பாக்ஸ்லயும் 5 கேக்ஸ் தான் வைக்க முடியும். சோ நம்மளுக்கு இந்த 34 கேக்ஸையும் பேக் பண்றதுக்கு எத்தனை பாக்ஸஸ் தேவைப்படும், எத்தனை கேக்ஸ் வந்து பேக் ஆகாம இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த சம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பாத்துடலாமா? இங்க டோட்டலா 34 கேக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பாக்ஸ்லயும் 5 கேக்ஸ் வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த 34 5 ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணா 5 6 ஆர் 30, ரிமைண்டர் 4ன்னு கிடைக்கும். இங்க மேல கிடைச்சிருக்கு பாத்தீங்களா 6, இதுதான் கோஷன், இதுதான் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ். கீழே கிடைச்சிருக்க 4 தான் ரிமைண்டர், இதுதான் நம்பர் ஆஃப் கேக்ஸ் அன்பேக்டு. இத மாதிரி தான் நம்ம லோவர் கிளாஸஸ்ல சால்வ் பண்ணோம். இப்போவும் இதே மாதிரி தான் சால்வ் பண்ண போறோம். ஆனா உங்க புக்ல கொடுத்திருக்க தியரம் படி இதை எடுத்து எழுத போறோம். அதாவது அது என்ன தியரம்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. இந்த பேரை பார்த்தோன்னா பயந்துராதீங்க, இது ரொம்ப ஈஸியான தியரம் தான். நம்ம நார்மலா லாங் டிவிஷன் பண்றோம் பாத்தீங்களா, அந்த ஃபார்முலாவை எப்படி எடுத்து எழுதுவோம்? டிவைடண்ட் இஸ் ஈக்குவல் டு டிவைசர் இன்டு கோஷன்ட் பிளஸ் ரிமைண்டர். இப்படிதானே நம்ம எடுத்து எழுதுவோம். இதை நம்ம இப்ப சிம்பிளிஃபைட் ஃபார்ம்ல எழுத போறோம். அதுக்கு பேர் தான் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. அதாவது இங்க டிவைடண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த டிவைடண்ட் நான் ஏனும், டிவைசரை பீனும், கோஷன்ட்ட வந்து கியூனும், ரிமைண்டரை ஆர்னு எடுத்துக்கிற போறேன். சோ எடுத்துக்கிட்டா இது எப்படி சிம்பிளிஃபைட் ஃபார்ம்ல எழுதலாம்? a is equal to pq plus rன்னு எழுதலாம். இது மாதிரியா சிம்பிளிஃபைட் ஃபார்ம்ல எழுதுறோம் பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. இங்க ஆர் அதாவது ரிமைண்டர் இருக்கு பாத்தீங்களா, ரிமைண்டர் எப்பவுமே 0 less than or equal to r less than மாடுலஸ் d இருக்கும். அதாவது ரிமைண்டர் எய்தர் 0வா இருக்கணும், இல்லைன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா டிவைசர், டிவைசரோட சின்ன நம்பரா இருக்கணும். இப்ப நம்ம கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா, நம்ம கண்டுபிடிச்சத இந்த ஃபார்முலா படியே எடுத்து எழுதிக்கலாம். எடுத்து எழுதுனா என்ன கிடைக்கும்? இங்க ஏன்றது வந்து டிவைடண்ட், அது வந்து 34. நெக்ஸ்ட் வந்து பீன்றது வந்து டிவைசர், அது வந்து 5. கோஷன் வந்து 6 மேல கிடைச்சிச்சு பாத்தீங்களா, அதுதான் கோஷன் பிளஸ் ரிமைண்டர் கீழே கிடைச்சிச்சுல, அதான் ரிமைண்டர், அது 4. இங்க இந்த 34ன்றது வந்து எதை இண்டிகேட் பண்ணுது? டோட்டல் நம்பர் ஆஃப் கேக்ஸ். இது வந்து கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 5. 5ஓட மீனிங் என்னது? நம்பர் ஆஃப் கேக்ஸ் இன் ஈச் பாக்ஸ். கரெக்ட் தானே? ஒவ்வொரு பாக்ஸ்லயும் இருக்க கேக்க வந்து இது இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் 6. 6ன்றது என்னது? நம்மளுக்கு கிடைச்ச கோஷன், அதாவது நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் needed to pack this cakes. லாஸ்டா என்ன இருக்கு? 4. இதுதான் நம்பர் ஆஃப் கேக்ஸ் அன்பேக்டு. அதாவது ரிமைண்டர் கிடைச்சிருச்சு பாத்தீங்களா, அதுதான் இது. நம்மளுக்கு கொஸ்டின்ல என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? நம்பர் ஆஃப் பாக்ஸஸும் நம்பர் ஆஃப் கேக்ஸ் வந்து அன்பேக்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்ப அதை மட்டும் எடுத்து எழுதிடலாம். நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்க கோஷன்டா கிடைச்சிச்சு பாத்தீங்களா, அதுதான் 6. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் கேக்ஸ் அன்பேக்டு இஸ் ஈக்குவல் டு, ரிமைண்டர் என்ன கிடைச்சிச்சு? 4. அதை எடுத்து எழுதணும். எக்ஸாம்பிள் 2.2. இந்த சம்ம 2 மார்க்ல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த சம் ரொம்ப ஈஸியான சம். ஃபைண்ட் த கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் when a is divided by b in the following cases. இங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல a is equal to -12 and b is equal to 5 கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஏன்ற ஒரு நம்பரை bன்ற நம்பரால டிவைட் பண்ணும் போது கிடைக்கிற கோஷன்ட்டையும் ரிமைண்டரையும் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இதை நம்ம யூஸ்வலா எப்படி கண்டுபிடிப்போம்? லாங் டிவிஷன் மெத்தட்ல கண்டுபிடிப்போம். இந்த சம்லயும் அதே மாதிரி லாங் டிவிஷன் பண்ணி தான் கண்டுபிடிக்க போறோம். ஆனா அதை உங்க புக்ல கொடுத்திருக்க தியரமை பேஸ் பண்ணி அந்த ஃபார்மட்ல எடுத்து எழுத போறோம். என்ன தியரம்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. இந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா, a is equal to b into q plus r, where
0 less than or equal to r less than modulus b. ஆக்சுவலி இந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம நார்மலா லாங் டிவிஷன் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த ஃபார்முலாவை எப்படி எடுத்து எழுதுவோம்? டிவைடண்ட் இஸ் ஈக்குவல் டு டிவைசர் இன்டு கோஷன் பிளஸ் ரிமைண்டர்னு எழுதுவோம்ல, அதே சேம் ஃபார்முலாவை தான் இந்த தியரத்துல ஷார்ட் ஃபார்ம்ல எழுதியிருக்கோம். இங்க ஏன்றது வந்து டிவைடண்ட், பின்றது வந்து டிவைசர், கியூன்றது கோஷன், ஆர்ன்றது ரிமைண்டர். எப்பவுமே ரிமைண்டர் எப்படி இருக்கும்? எய்தர் ஜீரோவா இருக்கும், இல்லைன்னா கோஷன்டோட சின்ன நம்பரா இருக்கும். கரெக்ட் தானே? அதனாலதான் இங்க 0 less than or equal to r less than modulus b ன்னு கொடுத்திருக்காங்க. modulus b னா அதோட மீனிங் என்னது? சப்போஸ் b ஓட வேல்யூ, கோஷன்டோட வேல்யூ நெகட்டிவா இருந்தா அதை நம்ம பாசிட்டிவ்னே கன்சிடர் பண்ணிக்கணும். இப்ப இந்த ஃபார்முலால கொஸ்டின்ல கொடுத்திருக்க a and b ஓட வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? a ஓட வேல்யூ வந்து -12, b ஓட வேல்யூ வந்து 5, q and r நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அதை அப்படியே வச்சுக்கலாம். இங்க என்ன சொல்லிருக்காங்க? 0 less than or equal to r less than modulus b ன்னு சொல்லிருக்காங்க. இங்க b ஓட வேல்யூ வந்து 5. இப்ப நம்ம இந்த q and r ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு லாங் டிவிஷன் பண்ணிடலாம். லாங் டிவிஷன் பண்றதுக்கு உள்ள -12 எழுதிக்கலாம். ஏன்னா இங்க ஏன்றது தான் டிவைடட், வெளியில டிவைசர், b ஓட வேல்யூ 5 போட்டுக்கலாம். இதை டிவைட் பண்ணா 5 into -2 is -10 கிடைக்கும். ஆனா -10 வந்து -12 ஓட பெரிய நம்பரா இருக்கு. எப்பவுமே நெகட்டிவ் நம்பர்ஸ்ல வந்து சின்ன நம்பர் தான் பெரிய நம்பர் தான் சின்ன நம்பர். சோ இது லாங் டிவிஷன் ரூல் படி நாட் அப்ளிகபிள். ஏன்னா டிவைடண்டோட கீழே எழுதின நம்பர் வந்து சின்ன நம்பரா தான் இருக்கணும். சோ நம்ம கோஷன்ட்ட வந்து வேற நம்பர் சூஸ் பண்ணலாம், இந்த ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியா. 5 into -3 நான் எடுத்துக்கிறேன். 5 into -3 is -15 கிடைக்கும். இப்ப இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா இது பிளஸ் ஆயிரும். minus into minus is plus. -12 plus 15 is +3 கிடைக்கும். சோ இங்க கோஷன் வந்து -3, இங்க மேல கிடைச்சிச்சு பாத்தீங்களா, அதுதான் கோஷன். கீழே கிடைச்ச 3 தான் ரிமைண்டர். சோ ஆருக்கு பதிலா நான் இங்க 3 எழுதிக்கிறேன். இந்த ரிமைண்டர் வந்து கோஷன்டோட சின்ன நம்பரா இருக்கு. சோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே மாதிரி நீங்க கிராஸ் செக் பண்ணி கூட பாத்துக்கலாம். 5 into -3 is -15. நெக்ஸ்ட் ஒரு +3 இருக்கு. சோ -15 plus 3 is -12. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் அதே நம்பர் தான் இருக்கு. சோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட். இது மாதிரி நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டான்றத கிராஸ் செக் பண்ணியும் பாத்துக்கலாம். கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? கோஷன்ட்டும் ரிமைண்டரும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்க கோஷன்ட்ன்றது q, அதோட வேல்யூவை நம்ம -3 கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ரிமைண்டர், ரிமைண்டர்ன்றது வந்து r, இங்க r ஓட வேல்யூ வந்து 3. செகண்ட் சப்டிவிஷன், இங்க a ஓட வேல்யூவை 17னும் b ஓட வேல்யூவை -3னும் கொடுத்திருக்காங்க. இந்த வேல்யூஸ் எடுத்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மால சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். a ஓட வேல்யூ வந்து 17, b ஓட வேல்யூ வந்து -3, q and r ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க 0 less than or equal to r less than modulus b. so b ஓட வேல்யூ -3 போடணும். நெக்ஸ்ட் q and r ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு லாங் டிவிஷன் பண்ணிடலாம். 17 உள்ள போடணும், -3 வெளில போடணும். இங்க உள்ள 17 பாசிட்டிவ் நம்பரா இருக்கு. சோ இங்க மேல -5 போட்டா -3 into -5 is +15, பாசிட்டிவ் நம்பரா கிடைச்சிரும். இப்ப இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும். சப்ராக்ட் பண்ணா 17 minus 15 is +2. இந்த வேல்யூஸ் எடுத்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மால சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். q ஓட வேல்யூ வந்து -5, r ஓட வேல்யூ வந்து 2. therefore கொஸ்டின்ல கோஷன்ட் அண்ட் ரிமைண்டரோட வேல்யூ கேட்டிருக்காங்களே, இங்க கோஷன்ட்ன்றது q, அதோட வேல்யூ -5 அண்ட் ரிமைண்டர்ன்றது வந்து r, இங்க r ஓட வேல்யூ வந்து 2. தேர்ட் சப்டிவிஷன், இங்க a ஓட வேல்யூவை -19னும் b ஓட வேல்யூவை -4னும் கொடுத்திருக்காங்க. இந்த வேல்யூஸ் எடுத்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மால சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். a ஓட வேல்யூ வந்து -19, b ஓட வேல்யூ வந்து -4, q and r ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இங்க 0 less than or equal to r less than modulus b. b ஓட வேல்யூவை எடுத்து எழுதணும். இங்க -4. இப்ப q and r ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு லாங் டிவிஷன் பண்ணிடலாம். உள்ள -19, வெளில வந்து -4ன்னு இருக்கும். உள்ள டிவைடண்ட் நெகட்டிவ் நம்பரா இருக்கிறதுனால மேல பாசிட்டிவ் நம்பர் போட்டாதான் கீழே நெகட்டிவ் நம்பர் கிடைக்கும். ஆனா அந்த நம்பர் வந்து -19ஓட சின்ன நம்பரா இருக்கணும். சோ -4 into 5 போட்டுக்கலாம். -4 into 5 is -20 கிடைக்கும். இப்ப இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா இந்த -20 வந்து +20 ஆயிரும். சோ ரிமைண்டர் 1 கிடைக்கும்.
இந்த வேல்யூஸ் எடுத்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மால சப்ஸ்டிட் பண்ணிடலாம். q ஓட வேல்யூ வந்து 5, r ஓட வேல்யூ வந்து 1. therefore quotient is equal to q ஓட வேல்யூ எடுத்து எழுதணும். இங்க q ஓட வேல்யூ வந்து 5, ரிமைண்டர் வந்து r ஓட வேல்யூ எடுத்து எழுதணும். இங்க r ஓட வேல்யூ வந்து 1. எக்ஸாம்பிள் 2.3. இது one of the 2 marks sum. Show that the square of an odd integer is of the form 4q plus 1 for some integers q. அதாவது இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆட் இன்டீஜரை ஸ்கொயர் பண்ணா அது 4q plus 1 இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும் அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க நம்மளுக்கு ஆட் இன்டீஜர் என்னன்னு தெரியாது, சோ நம்ம அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். லெட் எக்ஸ் பி எனி ஆட் இன்டீஜர். அதாவது இங்க எக்ஸ்ன்றது ஏதோ ஒரு ஆட் இன்டீஜர். எப்பயுமே ஆட் இன்டீஜர் என்ன ஃபார்மேட்ல இருக்கும்? 2k plus 1 இல்லனா 2k minus 1 என்ற ஃபார்மேட்ல இருக்கும். ஏன்னா ஈவன் நம்பர் எப்பவுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருக்கும். சோ நம்ம ஈவன் நம்பரை 2k ன்னு எழுதலாம். ஈவன் நம்பருக்கு முன்னாடி இருக்க நம்பரும் பின்னாடி இருக்க நம்பரும் ஆட் நம்பர்ஸ். சோ நம்ம ஆட் நம்பரோட ஜெனரல் ஃபார்மேட்டை either 2k plus 1 ன்னு எழுதலாம் இல்லனா 2k minus 1 ன்னு எழுதலாம். நான் இங்க 2k plus 1 ன்னு எடுத்துக்கிறேன். for some integers k. அதாவது நம்ம இங்க k தான் இன்டீஜரா எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க? ஆட் இன்டீஜரை ஸ்கொயர் பண்ண சொல்லிருக்காங்க. சோ இந்த x ஸ்கொயர் பண்ணோம். x ஸ்கொயர் பண்ணா 2k plus 1 the whole square ன்னு கிடைக்கும். இது வந்து a plus b the whole square ஃபார்மேட்ல இருக்கு. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர்னு கிடைக்கும். இங்க ஏன்ற டேர்ம் வந்து 2k, bன்ற டேர்ம் வந்து 1. இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணா a ஸ்கொயர்ன்றது வந்து 2k the whole square which is 4k ஸ்கொயர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் டேர்ம் வந்து 2 into a into b which is 4k ன்னு கிடைக்கும். லாஸ்ட் டேர்ம் b ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் which is 1. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்திருக்க ஜெனரல் ஃபார்மேட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இங்க 4k plus 1 ன்னு கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் டேர்ம் வந்து plus 1 அப்படியே வச்சுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மை நம்ம 4qன்ற ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். அதை கொண்டுட்டு வர்றதுக்கு காமன் டேர்ம் 4kவை வெளில எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல k மட்டும் இருக்கும், பிளஸ் செகண்ட் டேர்ம்ல 1ன்னு இருக்கும். வெளில இருக்க பிளஸ் 1 அப்படியே போட்டுக்கலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த 4 அப்படியே வச்சுக்கிட்டு k into k plus 1 இருக்கு பாத்தீங்களா, அதை qன்னு எழுதிக்கிற போறேன். அந்த ஃபுல் டேர்மையும் qன்னு எழுதிக்கிறேன். பிளஸ் 1. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஆட் இன்டீஜரை ஸ்கொயர் பண்ணி அது 4q plus 1ன்ற ஃபார்மேட்ல இருக்கிறத ப்ரூவ் பண்ணிருக்கோம். இங்க qன்றது வந்து k into k plus 1 for some integers. அவ்வளவுதான், இந்த சம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. எக்ஸாம்பிள் 2.4. இது ஒரு 5 மார்க் சம். If the highest common factor of 210 and 55 is expressible in the form 55x minus 325, find x. இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 210 and 55க்கு HCF கண்டுபிடிச்சா அந்த ஆன்சரை 55x minus 325ன்ற ஃபார்மேட்ல எழுத முடியும். அப்படி எழுதினா x ஓட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த சம்மை சால்வ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் 210 and 55க்கு HCF கண்டுபிடிக்கணும். HCF கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இப்போ யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதத்தை யூஸ் பண்ண போறோம். யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம்ன்றது ஒண்ணும் கிடையாது. நம்ம ஆல்ரெடி யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா படிச்சோம் பாத்தீங்களா? a is equal to b into q plus r. இந்த அல்காரிதத்துல இங்க r அதாவது ரிமைண்டர் இருக்கு பாத்தீங்களா, ரிமைண்டர் 0 கிடைக்கிற வரைக்கும் a and b க்கு அகைன் அண்ட் அகைன் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்படி சப்ஸ்டியூட் பண்ற மெத்தடுக்கு பேர் தான் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுன்றத பாத்துடலாமா? கொடுத்திருக்க ரெண்டு நம்பர்ல எப்பவுமே பெரிய நம்பர் தான் a, சின்ன நம்பர் தான் b. சோ நம்ம இந்த வேல்யூஸ் எடுத்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணா a is equal to 210 போடணும், b க்கு வந்து 55 போடணும். q and r ஓட வேல்யூவை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு லாங் டிவிஷன் பண்ணிடலாம். 210 உள்ள போடணும், வெளில 55 போடணும். 55 3s are 165 கிடைக்கும். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா ரிமைண்டர் இஸ் 45. இந்த வேல்யூஸ் எடுத்து q and r இருக்க இடத்துல எழுதிடலாம்.
ஸோ கியூவோட வேல்யூ 3னும் ஆர் ரிமைண்டரோட வேல்யூ வந்து 45னு கிடைக்கும். இங்க ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னா இங்க பி இருக்கு பாத்தீங்களா, பியோட வேல்யூவை ஏனும் ஆர் இருக்கு பாத்தீங்களா, ஆரோட வேல்யூவை பின்னு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அகைன் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாலே சப்ஸ்டியூட் பண்ணும். சப்ஸ்டியூட் பண்ணா இப்ப ஏவோட வேல்யூ வந்து 55, பியோட வேல்யூ வந்து 45. Q அண்ட் ஆரோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 55 உள்ள எழுதணும், 45 வெளில எழுதணும். 45 ones are 45, remainder is 10. So Q ஓட வேல்யூ 1, R ரிமைண்டர் வந்து 10. இங்க ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 45 ஏனும் 10 ரிமைண்டரை வந்து பின்னு எடுத்துக்கணும். எடுத்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணா ஏவோட வேல்யூ வந்து 45, பியோட வேல்யூ வந்து 10, Q அண்ட் ஆரோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த வேல்யூஸை டைரக்டாவே கண்டுபிடிச்சிடலாம். 10 4s are 40, ரிமைண்டர் 5. இங்கேயும் ரிமைண்டர் 0 கிடைக்கல. ஸோ இந்த ஸ்டெப்பை அகைன் ரிப்பீட் பண்ணும். ஸோ 10 ஏனும் 5 பின்னு எடுத்துக்கணும். A is equal to 10, Bக்கு பதில் 5 போடணும். Q and ஆரோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? 5 2s are 10, ரிமைண்டர் is 0. இப்ப இந்த ஸ்டெப்ல நம்மளுக்கு ரிமைண்டர் 0ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டெப்ல கிடைச்ச பியோட வேல்யூ தான் HCF. ஸோ HCF of 210 and 55 is 5. யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவை அப்ளை பண்ணி நம்ம HCF ஓட வேல்யூவை 5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இங்க கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க, இந்த HCF 55x மைனஸ் 325 ஃபார்மட்ல எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதோட மீனிங் என்னது? 55x மைனஸ் 325 இஸ் ஈக்குவல் டு 5. இப்ப நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ்ன்ற டேர்மை ஒரு சைடு வச்சுக்கலாம். 55x இஸ் ஈக்குவல் டு 5 பிளஸ் 325 கிடைக்கும். இங்க மைனஸ் 325 இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்ல போச்சுன்னா அது பிளஸ் 325 ஆகும். ஸோ 55x is equal to 5 plus 325 is 330. எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு 330 55ஆல டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணா இது 1 டைம், இது 6 டைம். therefore x is equal to 6. எக்ஸாம்பிள் 2.5. இது ஒரு 5 mark sum. Find the greatest number that will divide 445 and 572, leaving remainders 4 and 5 respectively. இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க ரெண்டு நம்பர் இருக்கு, 445 and 572ன்னு. அதுல இந்த நம்பரை டிவைட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் நம்பருக்கு 4 ரிமைண்டரும் செகண்ட் நம்பருக்கு 5 ரிமைண்டரும் கிடைக்குது. அப்படின்னா கிரேட்டஸ்ட் நம்பர், இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ற கிரேட்டஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் படி இந்த ரெண்டு நம்பருக்கும் HCF கண்டுபிடிக்கணும். ஆனா HCF கண்டுபிடிக்கும் போது ரிமைண்டர் 0வா இருக்கணும். சோ நம்ம ரிமைண்டர் 0 வர்ற மாதிரியா இந்த ரெண்டு நம்பரையும் ரீரைட் பண்ண போறோம். அப்படி ரீரைட் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை 4ஆலையும் இந்த செகண்ட் நம்பரை 5ஆலையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்குது பாத்தீங்களா, அந்த ரெண்டு நம்பருக்கும் HCF கண்டுபிடிக்கணும். சோ நம்ம இப்ப HCF ஆஃப் 445 minus 4. 444 minus 4 is 441. இதுக்கும் நெக்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க, 572 minus 5. 572 minus 5 is 567. இந்த ரெண்டு நம்பருக்கும் தான் HCF கண்டுபிடிக்க போறோம். இந்த ரெண்டு நம்பருக்கும் HCF கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் தான் யூஸ் பண்ண போறோம். யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம்னா என்னது, நம்ம ஆல்ரெடி யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா, அதுல ரிமைண்டர் 0 கிடைக்கிறதுக்கு A and B யோட வேல்யூவை அகைன் அண்ட் அகைன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இத மாதிரியே பண்ற ப்ராசஸ்க்கு பேரு தான் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா என்னது, A is equal to B into Q plus R. நம்ம எப்பவுமே பெரிய நம்பரை தான் ஏன்னு எடுத்துக்கணும், சின்ன நம்பரை பின்னு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஏன்ற இடத்துல 567 போடணும், பின்ற இடத்துல 441 போடணும். Q and R ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும்.
இதை கண்டுபிடிக்கிறதுக்கு லாங் டிவிஷன் பண்ணிடலாம், இல்லைன்னா டைரக்டாவே பண்ணலாம். 441 into 1 is equal to 441 கிடைக்கும். அப்ப ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு 567ல இருந்து 441 சப்ராக்ட் பண்ணும். சப்ராக்ட் பண்ணா இது 6 ஆகும், இது 2, 5 minus 4 is 1. So ரிமைண்டர் 126 கிடைக்கும். இங்க ரிமைண்டர் ஜீரோவா இல்ல, சோ நம்ம ஆல்ரெடி எடுத்த பிஏ ஏனும் ஆர பின்னு எடுத்துக்கணும். எடுத்துட்டு அகைன் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மால சப்ஸ்டியூட் பண்ணும். சப்ஸ்டியூட் பண்ணா 441 is equal to b ஓட வேல்யூ வந்து 126, q and r ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு லாங் டிவிஷன் பண்ணிடலாம். 441 உள்ள போடணும், 126 வெளில போடணும். வெளில போட்டா இது 3 times இருக்கும். அப்ப 6 3s are 18, பேலன்ஸ் 1 இருக்கும். 2 3s are 6, ஆல்ரெடி ஒரு 1 இருக்குல்ல, ஸோ 7 ஆயிடும். 1 3s are 3. இப்ப இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிடலாம். சப்ராக்ட் பண்ணா இது 11, 11 minus 8 is 3, இது 3 ஆகும். அகைன் பாரோ வாங்கினா 13 ஆகும், இது 3 ஆயிடும். 13 minus 7 is 6. So remainder is 63 and quotient is 3. அகைன் இங்க ரிமைண்டர் 0 கிடைக்கல, ஸோ இதை ஏனும் இதை பின்னு எடுத்துக்கணும். எடுத்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணா இங்க 126 கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்க 63 கிடைக்கும். கோஷன்ட் அண்ட் ரிமைண்டரை நம்ம கண்டுபிடிக்கணும். கோஷன் அண்ட் ரிமைண்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டைரக்டா கூட பண்ணிடலாம், இல்ல நீங்க லாங் டிவிஷன் பண்ணி பார்க்கணும்னா கூட ஓகே. 63 2s are 126 கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் 0 ஆயிரும். ஸோ HCFன்றது என்னது? இந்த ஸ்டெப்ல கிடைச்ச பியோட வேல்யூ தான் HCF. therefore the required number, அதாவது the greatest number that divides the given two numbers leaving the respective remainder is 63. Example 2.6. இது ஒரு 5 marks sum. Find the HCF of 396, 504 and 636. இங்க HCF எந்த மெத்தட்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுக்கல, சோ நீங்க எந்த மெத்தட வேணுமோ ஃபாலோ பண்ணலாம். ஆனா எக்ஸாம்ல யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் மென்ஷன் பண்ணி கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த மெத்தட்ல தான் சால்வ் பண்ணும். நம்ம இப்ப இந்த சம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் படி தான் சால்வ் பண்ண போறோம். யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். நம்ம ஆல்ரெடி யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மான்ற ஃபார்முலா படிச்சோம் பாத்தீங்களா? இந்த ஃபார்முலால ரிமைண்டர் 0 கிடைக்கிற வரைக்கும் a and b க்கு வேல்யூஸ அகைன் அண்ட் அகைன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இந்த மெத்தடுக்கு பேர் தான் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். இந்த மெத்தட் படி HCF கண்டுபிடிச்சிடலாம். இங்க 3 நம்பர் இருக்கனால ஃபர்ஸ்ட் HCF ஆஃப் ஃபர்ஸ்ட் 2 நம்பருக்கு கண்டுபிடிச்சிடலாம். 396 and 504. எப்பவுமே நம்ம பெரிய நம்பரை தான் ஏன்னு எடுத்துக்கணும், சின்ன நம்பரை பின்னு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மால சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஏவோட வேல்யூ வந்து 504, பியோட வேல்யூ வந்து 396, Q and R ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டைரக்டாவே போட்டுடலாம். ஏன்னா வந்து 396 வந்து 504ல வந்து 1 டைம் தான் போவோம். ரிமைண்டர் என்ன கிடைக்கும்ன்றத சப்ராக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். 4 minus 6 இதை சப்ராக்ட் பண்ண முடியாது, ஸோ பாரோ வாங்கினா இது 14 ஆகும். ஆனா இங்க 0 இருக்கு, ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு பாரோ வாங்கணும். இது 10 ஆகும், இது 4 ஆகும். அகைன் இந்த 10ல இருந்து பக்கத்துல ஒரு பாரோ கொடுத்தனால இந்த டிஜிட் வந்து 9 ஆயிரும். 14 minus 6 is 8, 9 minus 9 is 0, 4 minus 3 is 1. ஸோ ரிமைண்டர் வந்து 108னும் கோஷன் வந்து 1னும் கிடைக்கும். இங்க ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0, அதனால இங்க இருக்க பிய வந்து ஏனும் ஆர வந்து பின்னு எடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அகைன் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மால சப்ஸ்டிட்யூட் பண்ணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஏவோட வேல்யூ வந்து 396, அடுத்து பியோட வேல்யூ வந்து 108, Q and R ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு லாங் டிவிஷன் பண்ணிடலாம். 396 உள்ள போடணும், 108 வெளில போடணும். இது வந்து 3 டைம்ஸ் இருக்கும். 3 into 6 is 24, ரிமைனிங் 2 இருக்கும். 0 into 3 0, ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு பாத்தீங்களா, அதை போட்டுக்கலாம். 1 3s is 3. இப்ப இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா 6 minus 4 is 2, 9 minus 2 is 7. ஸோ ரிமைண்டர் 72 கிடைக்கும். கோஷன் Q வந்து 3. இங்க ரிமைண்டர் 0வா இல்ல, ஸோ அகைன் 108 வந்து ஏனும் 72 பின்னு எடுத்து இந்த ஸ்டெப்பை வந்து ரிப்பீட் பண்ணும். ரிப்பீட் பண்ணா இங்க 108 கிடைக்கும், இங்க 72 கிடைக்கும். Q and R ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை டைரக்டாவே கண்டுபிடிச்சிடலாம்.
72 ஒன்ஸ் ஆர் 72 இருக்கும். 108ஓட சப்ராக்ட் பண்ணா 36 கிடைக்கும். அகைன் நீங்க வந்து ரிமைண்டர் 0வா இல்ல. ஸோ 72 ஏனும் 36 பீனும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணா 72 is equal to 36 into quotient plus remainder. இப்ப 36 into 2 72 கிடைக்கும். ரிமைண்டர் 0 ஆயிரும். ஸோ இந்த ஸ்டெப்ல பியோட வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, அதுதான் HCF. ஸோ HCF of 396 and 504 is 36. நம்ம ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பருக்கும் HCF கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா 36ன்னு. அந்த 36க்கும் 636க்கும் இப்ப HCF கண்டுபிடிக்கணும். அதே யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா படி HCF of 36 and 636 இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன் B யோட வேல்யூவை சூஸ் பண்ணிக்கணும். பெரிய நம்பர் தான் A, சின்ன நம்பர் தான் B. சூஸ் பண்ணிட்டு யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா ஃபார்முலா, அதாவது A is equal to B into Q plus R இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணா A வோட வேல்யூ வந்து 636, B யோட வேல்யூ வந்து 36, Q and R ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு லாங் டிவிஷன் பண்ணிடலாம். 636 உள்ள இருக்கும், வெளியில 36 இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம். 63 இது வந்து 1 டைம், ஸோ 36ன்னு கிடைக்கும். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா இது 13, இது வந்து 5. 13 minus 6 is 7, 5 minus 3 is 2. இப்ப இந்த 6 கீழே இறக்கிக்கலாம். இறக்கிக்கிட்டா 36 into நீங்க 7 போட்டு பாத்தீங்கன்னா கிடைக்கும். செக் பண்ணி பார்த்துடலாமா? 6 7s are 42, 2 போட்டுக்கலாம். ரிமைண்டர் 4 இருக்கும். 3 7s are 21. 21 plus 4 is 25. ஸோ இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா 6 minus 2 is 4, 7 minus 5 is 2. ரிமைண்டர் 24ன்னு கிடைக்கும். ஸோ ஆர்ன்ற இடத்துல 24ன்னு போட்டுக்கலாம், கியூன்ற இடத்துல 17ன்னு போட்டுக்கலாம். இங்க ரிமைண்டர் 0வா இல்ல. ஸோ இத வந்து ஏனும் இத பீனும் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து ப்ரொசீட் பண்ணும். ப்ரொசீட் பண்ணா என்ன கிடைக்கும்? 36 is equal to 24 into Q and R ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இதை டைரக்டாவே கண்டுபிடிச்சிடலாம். 24 ஒன்ஸ் ஆர் 24, ரிமைண்டர் வந்து 12ஆ இருக்கும். இங்கேயும் வந்து ரிமைண்டர் 0வா இல்ல. ஸோ இப்ப 24 ஏனும் 12 பீனும் எடுத்து இந்த ஸ்டெப்பை வந்து ரிப்பீட் பண்ணோம். ரிப்பீட் பண்ணா 24 is equal to பிக்கு பதில் 12 போடணும். கோஷன் அண்ட் ரிமைண்டரை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? 12 2s are 24, ரிமைண்டர் 0 ஆயிரும். ஸோ இந்த ஸ்டெப்ல பிக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிச்சு பாத்தீங்களா, அதுதான் HCF. Therefore HCF of the given 3 number என்னென்ன நம்பர்? 396, 504 and 636 is 12. இந்த சம்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க, உங்க டவுட்டை கிளியர் பண்றேன். இந்த டீச்சிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. முயற்சி செய்த யாருமே தோத்து போனதா சரித்திரமே இல்லை. வெற்றி பயணம் தொடரும். இணைந்திருங்கள். நான் உங்கள் பிரபா.